welcome the Rockstar DSP! எப்படியோ கருப்பம் புண்ணியத்துல நேத்து நைட்டு நம்ம கைக்கு இது கிடைச்சிருச்சு. கருப்பா, என் தகப்பனை விட நான் உன்னதான் பெருசா நம்பிட்டு இருக்கேன். இந்த குடும்பமே பெரிய ஆபத்துல இருக்கு கருப்பா. ஒத்த பொண்ணா நான் போராடிட்டு இருக்கேன். நீ கூட துணைக்கு வருவேங்கிற நம்பிக்கையில போராடுற. கூட இருப்பியா கருப்பா? நீ உண்மையிலேயே எங்களெல்லாம் காப்பாத்துற தெய்வம்னா, நீ உண்மையிலேயே சக்தி உள்ள சாமினா, நீ தலைமாட்டுல நின்று எங்க குடும்பத்தை காப்பாத்தணும். ஏதோ ஒரு ஆதாரம் எனக்கு கிடைச்சிருக்கு. என்னோட மொத்த நம்பிக்கையும் இந்த ஆதாரத்துல தான் இருக்கு. இதை நாங்க திறந்து பாக்குறப்போ எல்லா ஆதாரமும் இதுக்குள்ள இருக்கணும். அந்த கேடு கெட்டவ அம்பலமாகி நிக்கணும். அவனுக்கு சரியான தண்டனை கிடைக்கணும். உதவி செய் கருப்பா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். சுரேகா அம்மா இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிப்பாங்க. ஆனா நான் நடக்க கூடாதுன்னு வேண்டிக்கிறேன். ஏன்னா சுரேகா அம்மா சின்ன பொண்ணு, வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்புற அப்பாவி. என் மேல கோவப்பட்டாலும் அவங்க நம்ம ஐயாவோட பொண்ணு, இந்த குடும்பத்துல ஒரு பொண்ணு. அவங்க வாழ்க்கை நாசமா போயிடக்கூடாது கருப்பா. அவங்க வாழ்க்கைய நீதான் காப்பாத்தணும். மலை மாதிரி உன்னதான் நம்பி நிக்கிற. கூட துணையா நெல்லு கருப்பா. அவன் ஒரு கேடு கெட்ட அயோக்கியன்னு இந்த உலகத்துக்கே காட்டிடு கருப்பா. நந்தினி, என்ன என்ன காட்டிடுன்னு கருப்ப வேண்டிக்கிட்டு இருக்க? அது அது அதுன்னா எதை காட்டிடுன்னு வேண்டிக்கிட்டு இருக்க? அது அது அதுன்னா எது? அது நான் வேண்டினது நடக்கணும்னு நல்ல சகுனம் காட்டிறேன்னு வேண்டிக்கிட்டேன். ஓ சரி, இத பாரு நந்தினி, நீ எது கேட்டாலும் உன் கருப்பன் அதை நிறைவேற்றி தருவான். ஏன்னு தெரியுமா? நீ வேண்டிக்கிறது எல்லாமே கரெக்டான சரியான விஷயம் தான் கருப்பனுக்கு தெரியும். நீ அவரை கேட்டது நடந்துருச்சுன்னு நினைச்சுக்கோயே. இந்த வீட்டுல வெளியில பரபரப்பான வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. நீ இப்ப கொஞ்சம் என் கூட வரியா? எங்க? ஓ, நீங்க மேடத்துக்கிட்ட எங்கன்னு சொன்னதா வருவீங்களா? சும்மா ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு போய் சுரேகாவை விஷ் பண்ணிட்டு வரலாம். என்ன பார்த்தா அவங்களுக்கு பிடிக்காதே அத்தா சார். ஏய், இத பாரு நந்தினி, பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் நீதான் சுரேகாவோட அண்ணி, ஓகேவா? நீ என் கூட நிக்கிறேன்னு அவளுக்கு தெரியணும். வா, நான் தான் இருக்கேன்ல, அப்புறம் என்ன யோசனை? கமான், வா என் கூட போயிட்டு வரலாம். கமான். ஹாய். ஹலோ பேபி. ஹாய்க்கா. சுரேகா, உன்னோட காஸ்டியூம் ரெடி. மேக்கப் போட்ட உடனே நான் உனக்கு காஸ்டியூம் கொடுக்குறேன். அக்கா, காஸ்டியூம்ல ரொம்ப ஹெவியா இருக்க மாதிரி இருக்கே. ஏய் இல்லடா, லைட் வெயிட் மெட்டீரியல் தான். பார்க்க தான் அப்படி இருக்கும். போட்டுக்கிட்டா உனக்கு வெயிட்டே தெரியாது. நானே உனக்கு போட்டு விடுறேன். சரியா? ஓகேக்கா. சரி, மேக்கப் முடிக்க இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 10 நிமிஷம் ஆகும் மேடம், அவ்வளவுதான். ஓகே. மேக்கப் ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்கணும்ல, அதனால பேஸ் அப்ளை பண்ணி செட் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, பண்ணி விடுங்க. இந்த ரொம்ப பக்கம் அழகா light touch இருக்கு. up வெரி கியூட். இந்த சைடுல இன்னும். ஹாய் சுரேகா, என்ன மேக்கப் எல்லாம் பரபரப்பா நடக்குது போல இருக்கு.
என்னாச்சு பதிலே பேச மாட்டேங்கிற? ஆல்ரைட், ஆஸ் யுவர் பிரதர் நான் உன்கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும்.